வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம கடந்த வாரம் நமது அன்பர்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்து, எதையோ ஒண்ணு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தோம். நான் முழுசா நம்புறேன், எல்லாரும் அநேகமா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த முயற்சியில உங்களை ஈடுபடுத்தியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நானும் உங்களோடு சேர்ந்து அதை தீவிரமா முயற்சி செய்துட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், அது வேறு சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. நானும் உங்களோடு சேர்ந்து அது பயணிக்கும் போது அந்த அனுபவங்கள் நிச்சயம் இதுவரையில் நாம் சிந்தித்த பாதையை விட்டு வேறு விதமான விளைவை கொடுப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஐயா என்ன இதெல்லாம் சொல்றாரு, நமக்கெல்லாம் அப்படி இல்லையே, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியது. எல்லாமே ஒரு ஃப்ளோ, அதாவது நீரின் ஓட்டம் போல அப்படியே நிகழ்ந்துகிட்டே இருக்கும். நிகழக்கூடிய ஒன்று எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். அது போரிங்னு சொல்லுவாங்க. அது மழை எப்படி இந்த பூ உலகத்தை பெய்து செழிக்க வைக்கிறதோ, அதே போல இயற்கை என்ற பேராற்றல் அற்புதமான அந்த அனுபவத்தை எங்கும் நீக்கமற நிறைத்து வைத்திருக்கிறது. அதை எடுப்பதற்கான, அதை உணர்ந்து கொள்வதற்கான வல்லமையும் நமக்கு இருக்கிறது. ஒன்லி திங், அதை நோக்கிய நாம திரும்பல, அவ்வளவுதான். நமது அன்புக்குரிய ஞான ரிஷி ஐயா அவங்க சொல்லுவாங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அந்த முயற்சியில தான் இருக்கோம். அப்போ இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னா, தன்னுணர்வு சுதந்திரம் பெறணும். அது எதால கட்டுண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், பலவிதமான அனுபவங்கள், எஸ்பெஷலி வேதங்கள், புராணங்கள், அவை சொன்ன கருத்துக்கள், அப்புறம் நம்ம மதிக்கக்கூடியவர்கள் நமக்கு பகிர்ந்த கருத்துக்கள், சிந்தனைகள், அப்புறம் நாமளா அதை எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டோமோ அது. ஐயா அதுல எல்லாம் நல்லது இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. அதெல்லாம் நமக்கு சுத்தி நம்மள கவசம் போல இருந்துட்டு நம்மை சுயமாக மலர்வதற்கு தடையாக இருக்கு. அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றது உண்டு, the knowledge become barrier. நமது கற்ற அறிவு ஒரு பெரிய தடைக்கல்லாக மாறிவிடும். நிறைய கேள்விகளை கேட்கும், பதில்கள் சொல்ல முடியாத கேள்விகளை அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அது மனதின் இயல்பு. அது தன்னுடைய அகங்காரத்தை அது தக்க வைத்துக் கொள்வதற்காக பல நுட்பமான கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பிக் கொண்டே இருக்கும். அப்ப தன் உணர்வு சுதந்திரம் பெற வேண்டும். அடுத்தது, இரண்டாவது தளத்துல நீங்க உறுதியா பிடிச்சு நிக்க வேண்டிய விஷயம், மனம் சமநிலை அடைவது. அடிக்கடி ஞானரிசி அவங்க சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்.
சமநிலையில இருக்க கத்துக்கணும் அப்படின்னு அடிக்கடி நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. நாம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய பார்வையில சமநிலையை தவற விட்டுடும். இன்னும் சொல்ல போனா நாம சரின்னு முடிவு பண்ணி வச்சிருப்போம் சார் பல விஷயங்கள். ஆனா நமக்கு சுற்றி அது மாறாக நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது தவறா நடக்கும்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது மாறா நடக்கும். உங்க சிந்தனைக்கும் நீங்க புரிந்து கொண்ட கருத்துக்கும் அங்க முரண்பாடுகள் மாறி நடக்கும். அதனால நாம பெரிய அளவில் பாதிக்கப்படும் இந்த மனசு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மனசு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான். உங்களை பாதிக்கிறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. ஏன்னா நீங்க யாருன்னு உணர்ந்து அதை தொடர்றதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. நாம போராடுற தளம் எல்லாமே இந்த மனதின் தளம் தான். அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாகிய அகங்காரத்தின் தளம் தான். அப்போ அந்த சமநிலை மனதினுடைய எளிமையான மனம் என்ற கருத்தை ரெண்டாவது நாம நிறைய பேசணும். முதல்ல சுதந்திரம் பெற்ற தன்னுணர்வு, இரண்டாவது எளிமையான மனம். இதனுடைய அவசியம் நாம எளிமையானது என்று புரிந்திருக்கிறது. உலகத்துல ஒருத்தர் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அல்லது எளிமையான உடை உடுத்திக்கிறாரு, ரொம்ப எளிமையா பேசுறாரு, பழகுறாரு. இதையெல்லாம் தான் நாம் சென்ட்ரலா எளிமையான நிலை என்று புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. இது நுட்பமாக கவனிக்கப்பட வேண்டியது. அந்த எளிமையான தோற்றத்துல உள்ள இருக்கிறது யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க சிந்தனையில உள்ள இருக்கிறது யாரு? மனம்தான். மனம் எப்பயுமே தன்னுடைய அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதற்காக தான் எல்லா செயல்களும், எல்லா முயற்சிகளும், எல்லா சிந்தனைகளும் செய்து கொண்டே இருக்கும். அப்போ எவன ஒருத்தன் மனதை வெறுமையாக்க முடியலையோ அங்க நிச்சயம் எளிமை இருக்காது. வேணா தோற்றத்துல, செயல்ல வேணா நமக்கு எளிமையான சிந்தனையா எளிமையா இருப்பது போல காட்சியாகும். ஆனா உண்மை அது இல்லை. நான் அதற்கு கூட ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க, பெரிய மதவாதிகள், சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அன்பர் அதன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு நல்ல உயர்ந்த கருத்துக்களை, அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில அந்த ஏற்பாடு செய்தவர் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எல்லாரும் தோற்றத்தால ஆன்மீக பெரியவர்கள். அவங்க எப்படி இருக்கணும்? ஜெனரலா எளிமையா இருக்கும். எல்லா விஷயத்தையும் அக்செப்டன்ஸ் வாட் இட் இஸ். ஆனா அவர் சொன்ன அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். அவரு கொஞ்சம் உயரமான சேர்ல உட்காரணும், மற்றவங்க எல்லாம் கீழே உட்காரணும். அவர் பேசும்போது மற்றவர் எதிர்த்து குறுக்கு பேசக்கூடாது. இப்படி எல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ். அது மட்டும் இல்ல, ஒருத்தரை சந்திக்கும் போது யார் முதல்ல வணங்குறது பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, நுட்பமா இந்த அகங்காரம் மனம் இருக்கிற வரைக்குமே இந்த அகங்காரம் என்ன பண்ணும்? நுட்பமா வேலை செய்யும். உயர்ந்தவர்கள் தான் நிறைய பொறுப்புலையும் பதவியில இருந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர்கள் இடத்துல கூட இந்த மாதிரி
அப்ப எங்கேயோ ஒரு இடம் மிஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு ஒட்டுமொத்த சமுதாயமும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் விழிப்புணர்வு என்று உங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரே அணுகுமுறை தான். நீங்கள் விழிப்புணர்வு பெற்ற நிலையில ஆற்றும் செயல்கள் அத்தனையுமே புண்ணியமான செயல்கள். விழிப்புணர்வு தவறிய நிலையில நீங்க ஆற்றுகிற செயல்களும் எண்ணங்களும் பாவச் செயல்களும் தான். அதுல சந்தேகமே இல்லை. அது நல்லதா கூட மேம்போக்கா பார்க்கும்போது தோன்றலாம். உண்மையிலே அது அது கிடையாது. சோ அன்பர்களே, விழிப்பு நிலை தவறிய ஒரு அன்பரால நிச்சயம் நற்காரியங்களை செய்ய முடியாது. நிச்சயம் அது துன்பம் விளைவிக்கக்கூடியதாகத்தான் அமையும். எனவே சமாதான நிலையில மனம் செயல்பட வேண்டும். அதற்கு அடிப்படையில எண்ணங்களற்ற நிலைக்கு நாம் நகர வேண்டும். அதற்கு ஒரு சின்ன கதையை மட்டும் உதாரணமா சொல்லிட்டு நாம் செய்ய வேண்டிய பயணத்தை மேலும் உறுதியாக்கிக் கொள்வோம். ஒரு முறை சீன பேரரசினுடைய உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க அனைவருமே பேரரசர்கள் முழுவதும் சிந்தனை மதம் சார்ந்த சிந்தனை உடையவர்களுடைய வழிகாட்டுதல சிறமேற்கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள். ஹூ என்ற பேரரசர் ஒருவர் இருந்தார். அவர் காலத்துலதான் போதி தர்மன் அந்த நாட்டுக்கு செல்றாங்க. அப்படி அவர் செல்லும்போது போதி தர்மரை பற்றி முழுமையாக கேட்டு அறிந்த அந்த பேரரசர், அவருடைய சிறப்பை உணர்ந்தவர், அவரை நாட்டின் எல்லையில வந்து அவரை வரவேற்க வந்து காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி நாட்டின் எல்லையில வந்து அவரை வரவேற்கிறவர் போதி தர்மரிடம் குறிப்பிடுறார், சாமி, நான் வந்து என்னுடைய ஆட்சி காலத்துல எல்லையற்ற புத்த விகாரங்களையும் கோவில்கள் மற்றும் அதை கற்றுக்கொள்வதற்கான கல்வி அமைப்புகள், அதை சார்ந்த மனிதன் சிந்தனை உயர்வதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முழுமூச்சாக செய்து வைத்திருக்கிறேன். அதனால மக்கள் பல நன்மைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று, அதன் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போதி தர்மரிடம் கேட்கிறார். யாரு? அந்த சீன பேரரசு. போதி தர்மர் அமைதியாக அதை கேட்டுக்கிட்டே இருந்தவங்க இறுதியில சொல்றாங்க, அது எப்படி இருக்கும்னு நீ கேட்டா உன்னை கேள்வியிலேயே அதனுடைய பலன் எனக்கு நல்லபடியா வந்து சேருமாங்கிறது பொருள் புதைந்திருக்கிறது. அந்த உணர்வோட நீ கேட்டதுனால நீ செய்த எல்லா நற்காரியங்களும் விழிப்பு உணர்வற்ற நிலையில் ஆற்றியிருக்கிறாய், அதனால அது பயனற்று போய்விட்டது அப்படின்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு நாட்டின் பேரரசர் மத காரியங்களுக்காகவும் மக்களுடைய அறிவு வளர்ச்சிக்காக கல்வியகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள், புத்த கோவில்கள் என்றெல்லாம் பெரிய அளவுல அவருடைய ராஜ்யத்துல நிறுவி மக்களுடைய உயர்வுக்காக போராடிய முயற்சி செய்த அந்த பேரரசனுடைய செயல் விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருந்ததால அது ஏற்புடையதல்ல, அது
புண்ணியம் என்று நீ கருதினால் அது உன்னுடைய அறியாமை என்று குறிப்பிடுறார். அந்த காலத்துல ஒரு பேரரசர் முன்னாடி தலை நிமிர்ந்து பேசுறதே பெரிய பிரச்சனை, பெரிய விஷயம். ஆனா இவர் ஒரு சாதாரண சன்னியாசி. தைரியமா அவர் போய் அங்க டிக்ளேர் பண்றாரு. உடனே பேரரசர் அவர் மனதுக்குள்ள ஏதோ ஓடுது. நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கிறேன். ஆனா அவர்களுடைய செயல்பாடை கூர்ந்து கவனிச்சிருக்கேன். அவங்க யாருமே என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுனதில்லை. அது மட்டுமல்ல, இவர்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நாம நிச்சயம் அவரிடம் இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் பேரரசுக்குள்ள ஏற்பட்டது. அவர் சாமின்னு அவர் அருகாமையில எனக்கு ரொம்ப நாளா ஒரு சிரமம், நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்கிற சிரமம் அவருக்கு இருந்திருக்கு. என்ன சொல்றாரு, என் மனசை என்னால நெறிப்படுத்தவே முடியல. அதனால நிறைய கஷ்டங்களையும் நிறைய சிக்கலையும் என்னால நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை சரி செய்வதற்கு நீங்க கட்டாயம் எனக்கு உதவணும் அப்படின்னு கேட்கிறாரு. போன வாரத்துல நம்ம அன்பர் கூட ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா புரிஞ்சு ட்ரை பண்ணலான்னு அடுத்த செகண்ட் நிறைய எண்ணம் வந்துருதுங்க ஐயா, கூடிட்டே இருக்குது. என்னால எப்படி அதை சரி பண்ணணும்னே தெரியல. உங்க கருத்தெல்லாம் புரிஞ்சாலும் கூட அதை என்னால நெறிப்படுத்த முடியவில்லை. என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. போதி தர்மர் என்ன சொன்னார் கேளு, அதுக்கப்புறம் நான் சொன்னது சொல்றேன். போதி தர்மர் அதை அமைதியா கேட்டு இருந்துட்டு, அரசே உங்க சிரமம் எனக்கு புரியுது. நாளை காலையில அதிகாலையில ஒரு 4 மணிக்கு நீங்க கிளம்பி என்னுடைய ஆசிரமத்துக்கு வாங்க. உங்க அரண்மனையில இருந்து கிளம்பி என் ஆசிரமத்துக்கு வாங்க. நிச்சயம் அதற்கான சொல்யூஷன், அதாவது அதை மனசை கட்டாயம் நானு சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பேரரசருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அடடா, நாம எத்தனையோ ஆச்சாரியர்கள்லாம் சந்திச்சோம், அவங்க யாரும் இவ்வளவு உறுதியா சொல்லலையே, இவர் உறுதியா சொல்றாரு. உங்க மனசை அமைதிப்படுத்தி அதை நெறிப்படுத்துவதற்கான வழியை நான் சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே இது ஏற்புடையதுதான் அப்படின்னு அந்த இடத்த விட்டு சரி நன்றி சொல்லி கிளம்புறாரு. அப்போ அரசே ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க வரும்போது யாரையும் உங்களோடு அழைத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அன்றைக்கு ஒரு பேரரசர் வராருன்னா அவருக்கு முன்னாடி படபலங்கள், குதிரைப்படை, யானைப்படை எல்லாம் வரும். ஆனா இவர் என்ன கண்டிஷன் வைக்கிறாரு, யாரையும் அழைத்து வரக்கூடியது. அப்படி சொல்லும்போது என்ன நமக்கு பிடிபடுது, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எதையோ ஒண்ண பேரரசன் தனக்குன்னு இருக்கிறத சுத்தி இருக்கிற இதெல்லாம் தான் தான நான் நான் நினைச்சிட்டு இருந்த என்னுடையது என்ற இருக்கிற அத்தனை அமைப்பையும் அவர் என்ன சொல்றாரு, எதையும் கூப்பிட்டு வரக்கூடாதுன்றார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அரசர் ஒத்துக்கிட்டார். சரி, ஏன்னா அவருக்கு இருக்கிற சிரமம் அப்படி. அவர் பேரரசராக இருந்தாலும் அவருடைய மனம் போராட்டத்தை அவர்னால ஒண்ணும் பண்ண முடியும். நம்ம இப்ப எவ்வளோ பேர் படிச்சிருக்கோம், பண்படைந்திருக்கோம், பயிற்சி செய்யறோம், ரொம்ப காலமா இதுல பயணித்துக் கொண்டிருக்கிறோம், ஆசிரியரா இருக்கிறோம், எத்தனையோ துறை வல்லுநர்கள், அனுபவப்பட்டவங்க எல்லாம் எல்லாரும் இருக்கிறோம். அதே போல பேரரசருக்கும் இதே பிரச்சனை தான். அவரு சரி, நீங்க சொன்னா அதை அப்படியே ஏற்று நான் நாளைக்கு வரும்போது சனிமையில நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துட்டு கிளம்புறாரு. அப்போ இன்னும் ஒண்ணு இருக்கு, அதையும் நீங்க கேட்டுட்டு போயிடுங்க. சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு,
எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுடைய மனதை நீங்க கூட்டுட்டு வரணும். என்ன சொல்றாரு? உங்க மனதை நீங்க கொண்டுட்டு வரணும். அப்பதான் அதை நான் என்னால சரி பண்ண முடியும். மறந்துடாம உங்க மனதை கொண்டு வாருங்கள் சொல்லி ஆசி வழங்கி அனுப்புறாரு. மன்னருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவர் இப்படி புதுசா ஒண்ணு சொல்றாரு? எதுக்கு இப்படி சொல்றாரு? ஆனா ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. நான் எதுக்குன்னு புரியல. நான் இப்ப போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன். எல்லாரும் இந்த நான் யார் அப்படிங்கிறத தேடுங்க. அதுக்கு வார்த்தையை கூட மாத்தி சொன்னேன். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள தேடுங்கன்னு சொன்னேன். அது போல போதி தர்மர் என்ன சொல்றாரு அரசர்கிட்ட? நீங்க வரும்போது மறந்துடாம உங்க மனதை உங்களோடு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மன்னர் ஏதோ இந்த யோசனையிலேயே போய் சேர்றாரு. அடுத்த நாள் காலையில கிளம்புறாரு. மனசு போட்டு அவருக்கு குழப்பிட்டே இருக்கு. அது எப்படி நான் வந்தா என் மனமும் என் கூட வரும் இல்ல? அது அவ்வளவு பெரிய ஒரு ஞானிக்கு தெரியாம இருக்குமா? ஆனா மனதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில இப்படி சொல்றாரு? அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது என்றெல்லாம் அவருக்குள்ள சிந்தனை ஓடுது. அவரு காலையில வந்து அந்த ஞானியை பாக்குறாங்க. போதி தர்மர் இருக்கிறாரு. அரசே, நான் சொன்னது போல உங்க மனசை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் அமைதியா இருக்காரு. என்னடா இது இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தர் வந்தா அவர் மனசு அதுக்குள்ளதான் இருக்கணும். ஏன் அப்படி திரும்பி நினைவூட்டுறேன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இங்க வர்றாங்க என்கிட்ட தேடி. வர்றவங்க அனைவருமே தன் மனச அமைதிப்படுத்தி, சரிப்படுத்தி, அமைதிப்படுத்தி, முறைப்படுத்திக்கணுங்கிற ஆசையோட தான் வராங்க. ஆனா, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நானு இந்த கோரிக்கையை வச்சிருக்கேன். பாருங்க ஆச்சரியம், யாருமே மனசு கொண்டு வந்து என்கிட்ட குடுக்கல. என்கிட்ட குடுத்தா தானே அத நானு சரி பண்ண முடியும். அநேகமா நீங்க அத புரிஞ்சுட்டு கொண்டு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்னு சொல்றாரு. உடனே பேரரசருக்கு ஒரே கன்ஃப்யூஷன். அடடா! என்னடா இது? நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த இவரு இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு தைரியமா போதி தர்மர்கிட்ட அவர் பேசுறாரு. "அ சாமி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. மனச கொண்டு வர்றது எப்படி? நான் வந்தா என் மனசு என் கூட வரும்ல. அத நீங்க அ அ எந்த ஆங்கிள்ல சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு" இவரு கேட்கிறாரு. "அப்படியா? நீங்க வந்தா உங்க மனசு உங்க கூட வருமா?" அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, "அப்ப அந்த மனச எடுத்து குடுங்க. நான் சரி பண்ணி தரேன். எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு குடுங்கங்கிறாரு." இப்படி இந்த கதை பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாமளும் போன வாரம் முழுசு தேடியிருப்போம். இந்த மனசு எங்க இருக்கு அப்படின்னு. நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த மனசு எங்க இருக்குன்னு தேடணுமா இல்லையா? எனது, எனது, எனதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மனச தேடணும். எனதுக்கு மூலம் எதுன்னா நான் தான். அடிக்கடி ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுவாங்க. இந்த எனதுகள் இத பெருக்கிக்கிட்டே போனீங்கன்னா, நானா இயல்பா பெருகிரும். என்னைக்கு இந்த எனதுகள விடுறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா நான் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ நாம இந்த நான் யார் அல்லது அது எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்ச நாமோ, அந்த மன்னரின் இந்த நிலையில தான் நாமளும் இருக்கிறோம். நண்பர்களே, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். முதல்ல சுதந்திர பெற்ற தன்னுணர்வு, எளிமையான மனம், 3வது காலி மனம் என்ற நிலையை பற்றி இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். முயற்சி செய்துட்டு இருக்கோம்.
இருக்கிறத நமக்கு ஈஸியா காமிச்சிடலாம், சொல்லிடலாம். இல்லாத ஒண்ண நாம் எப்படி முறைப்படுத்த போறோம், நெறிப்படுத்திக்க போகிறோம். இதுதான் பெரிய சேலஞ்ச். அதற்கான யுக்தி நாம இன்னும் வர வாரங்கள்ல திரும்பியும் தொடர்ந்து பேச போறோம். நண்பர்கள் அந்த பயணத்துல ஒரு மேன்மையான அனுபவத்தை பெற்று இன்று நாம் சிக்கியிருக்கிற எல்லா சூழல்ல இருந்து முழு சுதந்திரம் அடைந்து எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.